ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி ஆலோவேரா ஜெல் நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா கார்போமர் 1 கிராம், கிளிசரின் 5 கிராம், டிஎம் வாட்டர் 100 ml, அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் 10 ml எடுத்துக்கிறேன். நீங்கள் டிஎம் வாட்டரை கம்மி பண்ணிவிட்டு அலோவேரா எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 20 கிராம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎம் வாட்டரை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ளைன் கிளைசால் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். டிஇஏ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபினாக்சி எத்தனால் ஒரு 6 ட்ராப்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எப்படி ப்ரொசீஜர்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஆலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு பீக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஒரு பாத்திரம் இல்லைனா பீக்கர் இந்த மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 ml அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்டில்டு வாட்டர் இல்லைன்னா டிஎம் வாட்டர். ஸோ எந்த வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய டேப் வாட்டர், அதுக்கப்புறமா நம்ம ஆரோ வாட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரில் தான் நம்மளுக்கு டீமினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த விதமான மினரல் சத்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால சீக்கிரமாக நமக்கு இதில் பூச்சி இதெல்லாம் வராமல், நம்மளுக்கு ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வாட்டரை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த காஸ்மெட்டிக் ஷாப்புன்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இல்லைன்னா ஆன்லைனில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க பேட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவுமே வேண்டாம். இது நமக்கு காஸ்மெட்டிக்னு சொல்லி நம்மளுக்கு கடையில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ml அளவுக்கு கிளிசரின் எடுத்துக்கிறேன். இது 1 கிராம் கார்போமர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜெல்லுக்கு இந்த கார்போமர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது ஜெல் கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கிளிசரினும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடனே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. இது நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தண்ணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகி ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆலோவேரா ஜெல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ml நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஸோ இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது எப்படி நமக்கு ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தூசி எதுவுமே வராமல் நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ நம்ம போட்ட அந்த கார்போமர் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமான ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இப்போது நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த வாட்டரோட அந்த கார்போமர் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு.
இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இத வந்து ஃபுல்லா அந்த ஆலோவேரா ஜெல் மாதிரி நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இத ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போடும்போது அந்த பவுடரும், தண்ணியும் மிக்ஸ் ஆகாம நமக்கு மேல மட்டும் படர்ந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறமா லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப இதுல நம்ம புரோப்பைலீன் கிளைசால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணும்போது, இன்னுமே உங்களுக்கு அந்த ஜெல் மாதிரி நல்லாவே வந்து பார்க்கறதுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த கார்போமர் போட்டு அந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போதே, ஒரு அளவுக்கு அந்த லிக்விட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஜெல் ஃபார்ம் மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ புரோப்பைலீன் கிளைசாலுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா, இன்னுமே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி, ஓரளவுக்கு அந்த ஜெல் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, TEA வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் TEA வந்து நான் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம TEA மட்டும் ஆட் பண்ணும்போது, அதுக்கு மெஷர்மென்ட் அப்படிலாம் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்ல முடியாது. அது வந்து சும்மா ட்ராப் அண்ட் ட்ராப்பா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 1 ட்ராப், 2 ட்ராப் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ போடும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. சும்மா 1 ட்ராப் தான் நான் வந்து ஆட் பண்ணினேன். ஸோ இந்த மாரி ட்ராப் அண்ட் ட்ராப்பா நீங்க ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான், அந்த ஜெல் வந்து கரெக்ட்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஏன்னா ஒரே டைம் போட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப கெட்டியாகும் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம சும்மா கொஞ்சமா ட்ராப்ல வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு பக்காவா வந்துரும். ஸோ இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது, நான் ஃபர்ஸ்ட்டு 1 ட்ராப் ஆட் பண்ணேன். 2வது 1 ட்ராப் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப அந்த ஸ்பூன்ல பின்னாடி சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆகுறது தெரியும். ஸோ நான் எதுக்கு இவ்ளோ பொறுமையா உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு காமிச்சுட்டு லாஸ்ட்டா மிக்ஸ் பண்ணிட்டு காமிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் பொறுமையா நான் இந்த வீடியோவ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, அந்த ஜெல் நல்லாவே ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப லாஸ்ட்டா கொஞ்சம் 2 ட்ராப் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது, அது கொஞ்சம் கெட்டியாகி, அது வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஹார்டான ஒரு ஃபீல் குடுக்கும் பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு நிப்பாட்டிறணும். இதுக்கப்புறம் அந்த டீ வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். நான் வந்து அந்த ஸ்பூன நான் திருப்பி காமிக்கும்போது, அந்த ஸ்பூன் வந்து உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பரன்ட்டா தெரியணும். அதுக்கு பேரு தான் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஆலோவேரா ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெல் வந்து நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வீட்ல நம்ம வந்து ஆலோவேராவ அத எடுத்து நம்ம கட் பண்ணி அதில உள்ள ஜூஸ்ல பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டான ஒரு ஜெல் வந்து நமக்கு வீட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இப்படியே அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அப்படியே இருக்காது. ஏன்னா, இதில வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்னு ஒண்ணு ஆட் பண்ண போறோம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த க்ளவுடி லுக் வந்து மாறிரும். இந்த டிரான்ஸ்பரன்ட்டான ஒரு ஜெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் லைட்டா க்ளவுடியான ஒரு லுக் வந்து மாறும். ஸோ இது வந்து உடனே அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி அந்த கலர் கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு அந்த மாறி வர்றது தெரியும் உங்களுக்கு. அந்த உடனே வந்து அந்த ஏன்னா ஒரு லிக்விட் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது, அதோட தன்மை கொஞ்சம் மாற தான் செய்யும். ஸோ அதனால இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏன்னா நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது, எல்லாம் அந்த ஜெல் ஃபுல்லாவே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது, ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் கூட நீங்க இந்த ஜெல்ல வந்து யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 1 நாள் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். ஏன்னா, அந்த ப்ரிசர்வேட்டிவோட தன்மை நமக்கு ஸ்கின்ன வந்து கொஞ்சம் எரிச்சலா ஆக்கக்கூடிய தன்மை வரும். அதனால உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 12 மணி நேரமாச்சும் நீங்க ரெஸ்ட்ல விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஜெல்லை வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஹேருக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ஹேருமே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த விதமான க்ரீமும் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா, இது வந்து குளிர்ச்சிக்காக உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின் அண்ட் ஹேருக்கு 2த்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்லேயே இதே மாதிரி ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மக்கிட்டேயே வாங்கிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. எனக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல்லு, ரெட் வைன் ஜெல் இதெல்லாம் எப்படி மேக் பண்ணணும், அந்த பேஸ் எப்படி பண்ணணும், எப்படி அதை வந்து ஒரு வேறு ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டிவாக நீங்கள் வந்து ஒரு ரெட் வைன் ஜெல்லாவோ இல்லைனா நீங்கள் டீ ட்ரீ ஜெல்லு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஒன்ஸ் அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷாம்பு வீடியோவாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷ் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இனி வர வீடியோவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில், அப்படி இல்லாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.